படிக்கிறதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா அது அத்தனை லேசான விஷயமான பொது தேர்வு சந்திக்க இருக்கிற உங்ககிட்ட இந்த அதிகாலையில கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. படிக்கிறதுக்காக நீங்க இழக்கிற அதிகாலை தூக்கம் கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். படிப்பு என்கிறது உண்மையில 3 வகையான செயல்களை உள்ளடக்கினது. அது என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். கூடவே உங்களோட சந்தேகங்களையும் அதுக்கான பதிலையும் இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888227 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க வீடியோவோட நீங்க இன்னும் அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். தமிழ் 2ஆம் தாளில் பொதுவாக அதிக மதிப்பெண் பெற வழி என்ன? எவ்வளவு எழுதினாலும் மதிப்பெண் வருவதில்லை, காரணம் என்ன? முதல்ல மாணவி 2ஆம் தாள் எப்படி எழுதுறது, அதிகம் எழுதுறதுனால மார்க் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு முதல்ல நம்ம புக்கில் இருக்கிற மொழிபெயர்ச்சி நல்லா படிக்கணும். அதே சமயம் 2ஆம் தாளில் கடிதம் நல்லா நம்ம பார்க்கணும். அதில் விடுனர், பெறுனர், உரைமை, முகவரி அதெல்லாம் கரெக்டாக எழுதணும். அப்புறம் துணைப்பாடம் சப்ரைட்டிங் போட்டு துணைப்பாடம் எழுதினா அதுக்கு அதிக மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கை கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி தான் இது பண்ண முடியும், எழுத முடியும். அப்படி எழுதினாவே அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தமிழில் எளிமையான முறையில் நெடுவினாக்களில் எழுத ஏதாவது வழி உண்டா? நெடுவினாக்கு முக்கியமாக பாயிண்ட் போட்டு தலைப்பு போட்டு எழுதினாவே 1.5 பக்கம் கேட்கறத நம்ம 2 பக்கமே ஆன்சர் பண்ணாவே அவங்களுக்கு அதிக மார்க் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிறதோட முதல் பகுதி கூர்ந்து கவனித்தல், இங்கிலீஷ்ல அப்சர்வேஷன் சொல்லுவோம். நாம் ஒரு புத்தகத்தை கூர்ந்து படிக்கிறப்பதான் அது எதை பற்றி கூறுது, எப்படி கூறுது என்கிற விஷயங்களை கவனமா படிக்க முடியும். அதுக்கான மனநிலை அப்புறமா இட சூழலம் ரொம்பவே அவசியம். நான் ஒரு ஸ்லோ லேர்னர். என்ன மாதிரி பசங்க எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் இன்னும் 1.5 month தான் இருக்கு. என்ன மாதிரி பசங்க எப்படி படிச்சா ரொம்ப அதிகமா மார்க் எடுக்கலாம்? ஸ்லோ லேர்னர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மைண்ட் செட்ல முதல்ல இருக்கவே கூடாது. ஆக்சுவலா ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த மைண்ட் செட்டே உங்களை ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம டைவர்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டல் அதை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. அந்த சப்ஜெக்ட்ல டெய்லி 1 hour, இப்போ இருக்க போற 1.5 monthல டெய்லி 1 hour அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா காட்டிக்கோங்க. அண்ட் தென் அனதர் திங், நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலா செப்பரேட் பண்ணி ஒரு சின்ன டைம் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், அந்த 2 சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன ஃபினிஷ் பண்ண போறோம், அதை ஃபினிஷ் பண்ணோம்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்கும்போது சடனா இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணாம அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற டார்கெட் பண்ண அந்த கான்செப்டை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போங்க. அண்ட் தென் ஈஸியா ஸ்கோர் பண்ணணும்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் மோர் அண்ட் மோர் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல இருக்கணும். ஜஸ்ட் ஒரு டிக் போடுறதுல உங்களுக்கு ஒரு 1 mark வந்துடும். ஸோ நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் அதனால நம்மள அப்ஜெக்டிவ்ஸ் படிக்க சொல்றாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பிகாஸ் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே மோர் ஓவர் உங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய எல்லா சான்சஸுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 marks வெறும் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே கிடைச்சிரும். அண்ட் தென் கேப்ஷன் அண்ட் தென் மேத்ஸ் இதெல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணா மோர் தென் 50 ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் சயின்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் 1 marks 2 marks மட்டுமே புக் பேக் எக்ஸசைஸ்ல இருக்கிறது மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா மோர் ஓவர் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வர எல்லா கொஸ்டின்ஸுமே பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்தே வந்துடும். ஸோ நீங்க ஈஸியா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மோர் ஆர் லெஸ் ஒரு 50 to 60% ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் அனதர் திங், தமிழ்ல தான் எல்லாருமே ஒரு பெரிய ப்ராப்ளமா நினைக்கிற ஒரு விஷயம். பிகாஸ் என்ன பண்ணணும்னா நீங்க இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அண்ட் தென் மனப்பாட பகுதி இதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாவே நம்மளோட ஓன் லாங்குவேஜ் அது ஈஸியாவே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராஃப், ஜியோமெட்ரி, அப்ஜெக்டிவ் இது வரைக்குமே நம்மளுக்கு 35 marks வந்துடும். அண்ட் தென் இம்பார்ட்டண்டா இருக்கிற ஃபேக்டரைசேஷன், ஸ்கொயர் ரூட்ஸ் அந்த மாதிரி சின்ன சம்ஸ் அண்ட் தென் 2 marksல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு நினைச்சீங்களோ அதோட அதிகமாகவே ஸ்கோர் பண்ணிடலாம்.
அண்ட் தென் இங்கிலீஷ்ல கிராமர்ஸ்ல கொஞ்சம் டீச்சர்ஸோட ஹெல்ப்போட கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பேசிக் திங்ஸை கற்றுக்கோங்க. இட்ஸ் லைக் மேத்ஸ். ஒரு சம்மை படிச்சோம்னா எப்படி அதை நம்ம அதுக்கு அடுத்து வர எல்லா சம்ஸுமே அதே மாடலில் வருமோ, தி சேம் திங் கிராமர்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் வரப்போகிற ஓனா கொடுத்தாலும் நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் தென் இங்கிலீஷ் 2ல நிறைய ஸ்கோர் பண்ணால் இது அதையும் வச்சு டாலி பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் அப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் விட எக்ஸாமுக்கு ரெடி ஆகுது. அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு 2 to 3 times ஹோம்லேயே நீங்கள் ஹோம் டெஸ்ட் பண்ணி அதை கொண்டு வந்து உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட காமிச்சு இதில் என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன, இதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் இதில் நான் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும், ஸோ இதில் என்னென்ன விஷயங்களை நான் தவிர்க்கலாம், அது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஃபைனல் திங், ஒவ்வொரு பேப்பரும் உங்களுக்கு ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாமும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ அதை என்ன பண்ணணும்னா, த சேம் திங் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு பப்ளிக் அட்டன் பண்ண போகிறோமோ அதே மாதிரி இதையும் அட்டன் பண்ணணும். ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போது நீங்கள் நார்மலாக ஒரு 50 வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் வந்து உங்களோட மார்க்ஸோட 10% ஆஃப் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ப்ரெசன்டேஷன் சரியாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ்லேருந்து 5 to 8% அது லெஸராக குறைச்சி விட்டுரும். இட்ஸ் பெட்டர் திங். நீங்கள் எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரே எல்லா விஷயமும், அதாவது பாஸ் ஆகக்கூடிய எல்லா திங்ஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, அப்படி ப்ரிப்பேர் பண்ணதை ரிவைஸ் பண்ணோமா, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தை நம்ம இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அதையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. வீட்டில் டைவர்ட் ஆகாதீங்க. மோரோவர் தனிமையான ஒரு இடத்தை தேடி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். இப்போ எனக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்லாம் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா நல்லா இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து நிறைய இருக்கு. க்ளாசரிஸ் 6 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அதில் லெசன்ஸ்ல நிறைய க்ளாசரிஸ் இருக்கு. நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் வரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 6th லெசன். ஸோ இதில் க்ளாசரிஸ் மட்டும் இருக்கு. ஸோ அந்த க்ளாசரிஸ் ஃபுல்லாக தரோ பண்ணிக்கணும். அண்ட் ரிமைனிங் 2nd, 3rd, 4th and 5th இந்த லெசன்ஸ்ல புக் பேக்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸசைசஸ் அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளாசரிஸ் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா அவங்களால பெட்டரா பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியில 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது அதுல ஈக்குவேஷன் மட்டும் எழுதணும்னா அதுக்கு மார்க் உண்டா, இல்ல அதுக்கான வேர்டிங்ஸ் எழுதணுமா சார்? அதே மெத்தடே நம்ம 5 மார்க்ல யூஸ் பண்ணிக்கலாமா சார்? 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்துலயுமே ஈக்குவேஷன்ஸ் எழுதினாவே ஃபுல் மார்க் கிடைக்கும். ஆனா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தா அந்த கண்டிஷன்ஸ் எழுதி இருக்கணும். ஃபுல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சின்ன வயசுல அந்த நண்பருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்கிற குரல்ல விழுப்பம் என்கிற வார்த்தை மறந்து போயிருக்கு. அதனால அவரோட விழுப்புரம் தாத்தா கண்ணு முன்னால உட்கார்ந்து அந்த குரலை கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே படிச்சேன்னு சொல்லுவாரு. கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பா கூட இருக்கலாம். ஆனா அப்படி நம்ம பாடத்துல கூர்ந்து கவனிக்கிற புது விஷயங்களை ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு சிலவற்றோட தொடர்பு படுத்திக் கொள்ளலாம். இப்பவும் அந்த நண்பருக்கு விழுப்புரம்னாலே அந்த திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வரும். இங்கிலீஷ்ல வந்து டாப் 3 எஸ்ஏஸ் இருக்கு. அதுல எது வந்து நாங்க மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் சொன்னா நல்லா இருக்கும். ஸோ ஜெனரல் எஸ்ஏஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் என்னென்ன எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெயின்லி ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து அதுல எஸ்ஏஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எனி ஒன் தான் ரைட் பண்ண போறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்க டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பர்சனலியா கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் பர்சனல் கொஸ்டின்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஆம்பிஷன், மை ரோல் மாடல் இன் மை லைஃப். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் கொஸ்டின் ஜென்ரலா கேட்டிருப்பாங்க, சொசைட்டி பேஸ் பண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் இஸ் ஸோ ரோல் ஆஃப் விமன் இன் த மாடர்ன் சொசைட்டி, ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் மாடர்ன் சொசைட்டிஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல அவங்க தரோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து தரோ பண்ணிக்கிட்டாங்க எஸ்ஏஸ் அப்படின்னா உங்களால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்ஏஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஒரே பேராகிராஃபா ரைட் பண்ணாம செப்பரேட் பண்ணி அண்டர் ஹெட்டிங் சினாப்சிஸ் கண்டிப்பா போட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் லாஸ்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். ஸோ இதுக்கு இடையில அட்லீஸ்ட் 4 ஹெட்டிங்ஸ் வந்து சப் ஹெட்டிங்ஸ் போட்டு அவங்க ரைட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எஸ்ஏஸ்க்கு வந்து மார்க் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி வந்து அலாட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிராமர். ஸோ இப்போ பிரசன்ட் டென்ஸ்லயே ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ரைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வேர்ப்ல கொடுத்துருக்கிற அந்த மிஸ்டேக்ஸ் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம அவங்க ரைட் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுனாலும் அதுல அவங்க லூஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு மார்க்ஸ்.
ஸோ தட் தென் கண்டென்ட் அதுல இருக்கணும். நிறைய வந்து ஒரு கோட் பண்ணி கொடுத்துருக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராவர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ மெயினா வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி சென்டென்சஸ் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஹைலைட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணோம் அப்படின்னா ஜெனரல் எஸ்ஏல உங்களால கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அலுவலக மேலாண்மையில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? அலுவலக மேலாண்மையை பொறுத்தவரையிலும் மிகவும் எளிதாக முழு மதிப்பெண்ணையும் பெறலாம். 1 மார்க் வந்து எல்லா வினாக்களையும் தவற விடாமல் எல்லா வினாக்களையும் எழுத வேண்டும். அடுத்து நம்ம எழுதும் போது தெரியலன்னா அதை கடைசியா எழுதிக்கணும். 4 மார்க் வந்து முதலையும், அப்புறம் 10 மார்க், அப்புறம் 20 மார்க். கடைசியா வந்து 1 மார்க் இதை வந்து எழுதும் போது 1 மார்க் மொத்தமும் எழுதினாக்க முழு மதிப்பெண் பெறலாம். வீட்ல இந்த அம்மா அப்பா எல்லாருமே படிக்க சொல்லி தொந்தரவு செய்யறாங்களான்னு ஒரு போதும் பசங்களா நீங்க என்ன கூடாது. நீங்க படிக்கிறது அவங்களுக்காக இல்ல, உங்களுக்காகத்தான் அப்படிங்கறத நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. வச்ச உடனே காய்க்காம பல வருஷம் கழிச்சு காய்க்கிற மாமரம் மாதிரி மதிப்புள்ளது அவர்களோட படிச்சுடு என்கிற அந்த அறிவுரை. தமிழ்ல நெடுங்க 8 மார்க் கொஸ்டின்ல 8 மார்க் வாங்கினதுக்கு என்ன சார்? நீங்க எல்லாம் வந்து முதல் முறையில வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, 10ஆம் வகுப்பு தேர்வு. அதில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பியர் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும், சரிங்களா? அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து கமென்ஸ்மெண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. 10 மணிக்கு ஆரம்பிக்குது. 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. அது நீங்கள் வந்து முதல்ல வந்து நல்ல கவனமாக படிச்சுட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களுக்கு அதில் வந்து 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதில் நல்லா ஃபஸ்ட்டு வந்து முதல் அந்த 15 நிமிஷத்தில் வந்து கொஸ்டின் வந்து பிளானிங் ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ பிளானிங் முக்கியம் அப்படின்னா எந்த கொஸ்டின் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணால் நம்மளால டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச நேரத்தில் வந்து அதிக மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறத பார்த்து பிளானிங் முக்கியம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எது ஈஸியாக, எந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த பார்ட் ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகணும். இதுதான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக வந்து ஆன்சர் வந்து டீட்டெயில் ஆன்சர்லாம் எழுதும்போது ரொம்ப வந்து எலாபரேட் இல்லாமல் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் பாயிண்ட் வைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். பேராகிராஃப் ஸ்டைலில் எழுதலாம். அந்த லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்குது, இப்போ லாங்குவேஜ் எழுதுறீங்க, லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அது சப்ஜெக்ட் வைஸாக வரும்போது பாயிண்ட் வைஸாக போட்டு எழுதணும். ஸோ இதுதான் உங்களுடைய கவனத்தில் இருக்குது. காமர்ஸில் வந்து 2 கம்பெனிஸ் 1 அண்ட் கம்பெனிஸ் 2 2 லெசன்ஸ் இருக்கு. அது ஓவரா கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அதில். அது எந்த லெசனை ஓவரா கான்சன்ட்ரேட் பண்ணுமோ அது எங்களுக்கு தெரியல. இன்னொன்று வந்து பார்ட்னர்ஷிப் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்ட்னர்ஷிப்னு நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் எப்படி நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதுறதுன்னு கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள். இப்போ வந்து கம்பெனிஸ் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸாக வருது. கம்பெனிஸ் 1 அண்ட் கம்பெனிஸ் 2 வருது. ஸோ 2 லெசனில் எதுக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் கம்பெனி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் அண்ட் 20 மார்க்ஸ் வருது. அண்ட் கம்பெனிஸ் 2ல உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது, இம்பார்ட்டன்டான 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனினா என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஹூ ஆர் த டிஃபரெண்ட் பார்ட்னர்ஸ் ஆர் கோயிங் டு என்டர் இன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனிஸ் 1ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இம்பார்ட்டன்டான ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸாக இருக்குது. அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது, கம்பெனிஸ் 1ல உங்களுக்கு வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் கம்பெனிஸ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கம்பெனியில் ப்ராக்ஸினா யாரு, அஜெண்டானா என்ன, காரம்னா என்ன அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும், நார்மலாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது, 4 மார்க்ஸ் ஆன்சர்லாம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான 4 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கம்பெனிஸ் 2ல வரதுனால நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கற்றுக்கணும். நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் ஆன்சர். கோஆபரேட்டிவ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 7ல தான் இது வந்துட்டு கவர் ஆகுது. ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் கோஆர்டினேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மெரிட்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு பேரா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆன்சரை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், போதுமானதாக இருக்கும். சில நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்த படிச்சிருப்போம்,
புத்தகத்தை மூடி வச்ச பிறகு அதை முழுசா மறந்துட்டு இருப்போம். ஆனா அப்படி செய்யாம அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தி பார்க்கணும். உதாரணத்துக்கு நாம புதுசா ஒரு செய்யுளை படிச்சோம்னா அதை நமக்கு தெரிஞ்ச பாடலோட சந்தத்துல தொடர்பு படுத்தி பாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேச்சு போட்டி, கடிதங்கள்ல நாம கற்ற அந்த செய்யுள் பாடலை பயன்படுத்தணும். இது கற்ற பாடத்தை மறந்து விடாம இருக்க உதவுது. என் பேர் ராஜபிரபா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மேக்ஸில் 1 மார்க் வந்து எவ்வளோ மணி நேரத்தில் போட்டால் எப்படி ஃபுல் மார்க் வாங்கலாம்? மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 41 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் வந்து புக் பேக் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். மீதி 10 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டடாக கேட்பாங்க. அது எப்படின்னா கம்புக்குலேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா வந்துட்டு என்னன்னா புக்கு பேஸ்ட் ஆன் புக் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் வச்சு அந்த 10 கொஸ்டின்ஸ் வரலாம். நீங்கள் அந்த புக் பேக் படிச்சுன்னா உங்களுக்கு 31 மார்க்ஸ் எழுதிடலாம். அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து கம்புக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 621 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நீங்கள் அத்தனையும் படிச்சுட்டு அப்புறம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் சின்ன சின்ன சம்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அதை அப்படியே 40 out of 40 வாங்கிடலாம். ஆனால் அது எப்படி வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைமில் முடிக்க முடியும் அப்படின்னா இது ஹேவ் டு டேக் 30 minutes. 30 minutesக்குள்ள முடிச்சிங்கன்னா 1 மார்க் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். அதை வந்து பார்த்துனே கொஸ்டின் படிச்சோடனே ஆன்சர் எழுத ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் விட்டுட்டீங்கன்னா சென்டர் வாங்க முடியாது. கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அது எப்படி கொஸ்டின்ஸ் படிச்சோடனே அதை எப்படி ஆன்சர் அரைவ் பண்ணி தான் நீ ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எழுதிடலாம். சப்போஸ் தெரியாத டைலமாவில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் மேத்ஸில் 40 out of 40 வாங்க முடியும். சரிங்களா? கிளியர் ஆச்சு. ஒரு கட்டுரை இல்லனா பாடத்தோட தலைப்பு எவ்வளவு முக்கியம்னு பெரும்பாலும் நாம யோசிக்கிறதே இல்ல. ஆனா தலைப்புகளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை கேள்வியா மாற்றுறது மூலமா நாம என்ன படிக்க போறோம்னு நமக்கு நல்லாவே புரியும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு யாரும் பின்ன உங்களை சொல்ல மாட்டாங்க இல்லையா? Class 12th standard. In physics, what ways I have to score a very good marks in public examination? Physics பொறுத்தளவுக்கு 200க்கு 200 மதிப்பெண் வாங்குவது என்பது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையாக இன்று இருக்கிறது. அதுல மிக முக்கியமான பார்த்து பிளானிங். என்ன சார் அது பிளானிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு 10 பாடம் இருக்கு அப்படின்னா 10 பாடத்தையும் தரவா படித்தா மட்டும்தான் அந்த 200க்கு 200 மதிப்பெண் பெற முடியும். அந்த 10 பாடத்தை படிப்பதற்கு முன்பாக ப்ளூ பிரிண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல 1, 4, 6, 8, 2, 7 இதுல தரவா படிக்கும் போது 120 மதிப்பெண்கள் எளிமையாக பெற முடியும். இப்படி இந்த மாதிரி 120 மதிப்பெண்கள் நம்ம 6 பாடத்துல நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா மீத இருக்கக்கூடிய 2 பாடத்தை தரவான முறையில படிச்சிட்டோம் அப்படின்னா 150 மார்க் வாங்கலாம். அப்படி வாங்கினாலும் மீதம் ஏதாவது படிக்காம இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளார்ந்து அந்த என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறது லைன் பை லைனா பாடத்தை படிக்கும் போதுதான் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ அப்ப 500 பக்கத்தை நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான விஷயம் கிடையாது. அப்ப இதுக்கு மேல எங்க சார் நமக்கு மார்க் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணமாக பர்டிகுலரா பாத்தீங்கன்னா 1 மார்க் பார்ட். இந்த 1 மார்க் பார்ட் கேட்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா AAEE, IIT இந்த மாதிரி லெவல் ஆஃப் 1 மார்க் தான் உள்ளார இடம் பெறுது. அப்ப நமக்கு அதுக்கு எந்த மாதிரி சார் நம்ம மார்க் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் நிறைய இருக்கணும். 1 மார்க் வேரியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ராப்ளம் பார்த்து எல்லாமே நீங்க சால்வ் பண்ணும்போது சைட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்பதான் ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிறது ஒரு சரியான வழிமுறைகள் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 1 வருஷம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 நாள் லீவ் இருக்கு. அந்த 2.5 நாள் லீவ்ல நாளைக்கு ப்ளூ பிரிண்ட் படி நாளைக்கு நான் எந்த பாடத்துல 10 மார்க் அட்டன் பண்ண போறேன், எந்த பாடத்துல 5 மார்க் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கறத முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணிட்டு அதுல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாடம் 2, 7 இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 5 மார்க் இருக்கு. இந்த 4 5 மார்க்க தரவான முறையில நீங்க எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 5 மார்க் எழுதி பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய 7 5 மார்க்ல 2 பாடத்திலேயே நீங்க 4 5 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தயாரான நிலைக்கு வந்துடலாம். நம்ம படிக்கிறப்ப முக்கிய தலைப்பு கீழே இருக்கிற சின்ன சின்ன தலைப்புகளையும் எடுத்துக்காட்டுகளையும் வரைபடங்களையும் ஆராய்ச்சி அறிகிறது மூலமா நம்ம படிக்கும் புத்தகம் பாடம் நமக்கு தெரியப்படுத்துற முக்கிய கருத்துகள் என்ன என்பது தெரியும்.
அதே மாதிரி நாம பதில் எழுதுறப்பவும் இதே மாதிரி முக்கிய தலைப்பு அப்புறம் உப தலைப்புகள் போட்டு எழுதினா வாசிக்கிற ஆசிரியருக்கும் நாம எழுதுற விடை எளிதா புரியும். நம்ம எதுல சார் அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது முடிச்சிட்டோம் அப்படின்னா 9வது பாடம் 5வது பாடம் அதுக்கப்புறம் இது 8th லெசன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான வழிமுறைகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. அதுக்கு உதாரணத்துக்கு கம்பல்சரியில பிரச்சனை வருது சார் அப்படின்னா, கம்பல்சரி வந்து எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம், இதுதான் கட்டாயம் அப்படின்னு புக்கில் கொடுக்கவே இல்லை. அவன் எந்த லெசன்ல இருந்து கம்பல்சரி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அப்போ பர்டிகுலரா நமக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஒரு வாட்டி தரமான முறையில் நீங்க அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுவதற்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் எளிமையா இருக்கு. அதுல உதாரணமாக 1 மார்க் பார்ட் அப்படின்னு உள்ளார போயிட்டீங்க அப்படின்னாலே, இப்ப ஃபர்ஸ்ட் பாடத்துல 4 1 மார்க் இருக்குன்னா 2 1 மார்க் செல்ஃப் எவாலுவேஷன்ல இருக்கும். ரிமைனிங் 2 1 மார்க் எங்க சார் இருக்கும் அப்படின்னா, பாடத்தை நீங்க நல்லா படிச்சு இதை ஏன் இந்த மாதிரி கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி கேட்க கூடாது அப்படிங்கிற வழிவகையில நீங்க உங்களை தயார்படுத்தலாம் மட்டும்தான் இயற்பியல் பாடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும். படிக்கிறப்போ ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே உள்ள முதல் பத்தியும் பாடத்தோட பின்பகுதியில் இருக்கிற சுருக்கமான தொகுப்புகள் மற்றும் கேள்விகளை நல்லா படிக்கணும் பசங்களா. அதுக்கப்புறமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நினைவுபடுத்திக் கொள்ளணும். ஒரு தாள்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொருத்தரும் சிறப்பா பயிற்சி பெற உங்க கூட பயணிக்கிறதுல நாங்க சந்தோஷப்படுறோம். அதனால ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுல தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க வீடியோவோட நீங்க இந்த அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.